பெஞ்சல் புயலின் எதிரொலியாக சென்னையில் பெய்து வரும் கனமழையால் 11 சுரங்க பாதைகள் மூடப்பட்டுள்ளது. அழகப்பா ரோட், ரித்தன் ரோட், ராஜமுத்தையா ரோட், மில்லர்ஸ் ரோட், போட் கிளப் உள்ளிட்ட 11 சுரங்க பாதைகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பெய்து வரும் கனமழையால் 11 சுரங்க பாதைகள் மூடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னையில பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேக்கம் என்பது இயல்பாக காணப்பட்டு வரக்கூடியது நிகழ்வாகவே ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையில மொத்தம் 22 சுரங்கப்பாதைகள் பயன்பாட்டில் இருக்கு. இந்த மழையின் காரணமாக சுரங்கப்பாதைகள்ல நீர் தேக்கம் என்பது தேங்கி இருந்து வாகனங்கள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு சூழலானது காலையில காணப்பட்டு வந்த நிலையில 22 சுரங்கப்பாதைகள் கிட்டத்தட்ட ஒரு 11 சுரங்கப்பாதைகள் மழைநீர் முழுவதுமாக தேங்கி இருப்பதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 11 சுரங்கப்பாதைகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா ஒரு தகவலானது வெளியிட்டிருப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய அழகப்பா ரோடு, ரித்தன் ரோடு, ராஜமுத்தையா ரோடு, மில்லர்ஸ் ரோடு ஆகிய பகுதிகளில் மழைநீர் தீக்கம் என்பது வெகுவாக காணப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேற்கொண்டு இந்த சாலைகள்ல போக்குவரத்து நெரிசல் என்பது மிகவும் சிரமமான ஒரு சூழலாக காணப்பட்டு வருவதாக தெரியப்பட்டிருக்கிறது. சென்னையில மொத்தம் 22 சுரங்கப்பாதைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 11 சுரங்கப்பாதைகள்ல மழைநீர் தேக்கம் அதிகமாக காணப்படுவதனால அது கூடிய விரைவில் மூடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இந்த 11 சுரங்கப்பாதைகள்ல மழைநீர் தேக்கம் என்பது அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பா முகம்பக்கத்தில் இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை, சேத்பட்டில் இருக்கிற ஹாலிட்டன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை மற்றும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள்ல மழைநீர் தேக்கம் என்பது அதிகமாக காணப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான முக்கிய சுரங்கப்பாதைகள்ல மழைநீர் தேக்கம் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக கூடிய விரைவில் இந்த சாலைகள்லாம், அதாவது இந்த சுரங்கப்பாதைகள் மூடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.